ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം പ്രഥമസ്കന്ധം അധ്യായം 2. സൂത ഉവാച ധന്യോഹമതിമാന്യോഹം പാവിദോഹം മഹാത്മഭേ യത്പ്രേഷ്ടം സുമഹത്പുണ്യം പുരാണം വേദവിശ്രുതം. ധന്യോഹം അതിമാന്യോഹം പാവിദോഹം മഹാത്മഭിഃ യത്പ്രേഷ്ടം സുമഹത്പുണ്യം പുരാണം വേദവിശ്രുതം. ധന്യഃ അഹം അതിമാന്യഃ അഹം പാവിദഃ അഹം മഹാത്മഭിഃ യത്പ്രേഷ്ടം സുമഹത്പുണ്യം പുരാണം വേദവിശ്രുതം. ധന്യോഹമതിമാന്യോഹം പാവിദോഹം മഹാത്മഭിഃ യത്പ്രേഷ്ടം സുമഹത്പുണ്യം പുരാണം വേദവിശ്രുതം. ധന്യോഹം அதிமான்யோகம் பாவிதோகம். பெரிய பெரிய மகாத்மாக்கள் கேட்டதுனால நீங்களெல்லாம் பெரிய பெரிய மகாத்மாக்கள் ஆக்குமே, அப்ப நீங்களெல்லாம் எங்கிட்ட கதை சொல்லுங்கோம் அப்படின்னு கேட்டதுனால நான் ரொம்ப தன்யனாயிட்டேன். எனக்கு இதை விட இனி வேற என்ன வாக்கும் வேணும்? நான் பிராமணன் கிடையாது, இருந்தா கூடியும் பிராமணர்களான நீங்கள் எங்கிட்ட கதை சொல்றே, இதுல நான் புண்ணியம் நிறைஞ்சவனாயிட்டேன். கதைகள் கேட்கணும் அப்படின்னு சொன்னப்பவே பகவத் சிந்தனை மனசுல வந்து நிறையறது. அப்படி பகவத் சிந்தனை மனசுல வந்து நிறைஞ்சதுனால என்னோட மனசு அப்படியே புனிதமாயிடுத்து. கதை சொல்றவாளுக்கு கதை கேட்கிறவா இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு கேட்கறா அப்படின்னா ஒரு ரசம் உண்டாகுமே, அந்த ரசம் பகவானில நம்மளோட மனசை கொண்டு போய் லயிப்பிக்கும். சொல்லற ஆளுக்கும் கேட்கிற ஆளுக்கும் ஒரே மாதிரி ஆனந்தம் உண்டாக்குறதாக்கும் பகவத் கதைகள் அப்படின்னு இங்க சூதன் சௌனகாதிகளுக்கு ரிப்ளை சொல்றார். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ரொம்ப ரொம்ப என்ன நீங்கள் மதிச்சிட்டு மகாத்மாக்களான நீங்கள் எங்கிட்ட கதை சொல்லு சொன்னதுனால என்னோட மனசு ரொம்ப புனிதமாயிடுத்து. காரணம் புண்ணியப்பிரதமா இருக்கிற அதிமகத்தானதா இருக்கிற வேதத்த மாதிரி இருக்கிற இந்த புராண கதை சொல்றதுக்கு நீங்கள் எங்கிட்ட கேட்டேனே, இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார் சூதன் சௌனகாதிகள் கிட்ட. ஸ்லோகம் 2. ததஹம் சம்பிரவக்ஷ்யாமி சர்வஸ்ருத்யர்த்த சம்மதம் ரஹஸ்யம் சர்வசாஸ்திராணாம் ஆகமானாமனுத்தமம். தது அகம் சம்பிரவக்ஷ்யாமி சர்வஸ்ருதி அர்த்த சம்மதம் ரஹஸ்யம் சர்வசாஸ்திராணாம் ஆகமானாம் அனுத்தமம். ததஹம் சம்பிரவக்ஷ்யாமி சர்வஸ்ருத்யர்த்த சம்மதம் ரஹஸ்யம் சர்வசாஸ்திராணாம் ஆகமானாம் அனுத்தமம். ஆகமானாம் அனுத்தமம். சர்வ வேத அர்த்தம் அப்படின்னா வேதத்துக்கு 4 அர்த்தங்கள் இருக்கு. சம்ஹிதா, ஆரண்யகம், பிராமணம், உபனிஷத்து. 4 பாகங்கள் இருக்கிற 4 வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். வேதங்கள் எல்லாம் கேட்டு முடிஞ்சானா அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது புராண கதைகள் கேட்கற வழியா உண்டாகும். வேதங்கள் கேட்டானா என்னவாக்குமோ பெனிஃபிட்,
அதே மாதிரி பெனிஃபிட் ஆக்கும் புராண கதைகள் கேட்டானா உண்டாகிறது. ரொம்ப ரொம்ப தத்துவங்கள் இன்க்ளூடா இருக்கிற அதி ரகசிய சுபாவம் இருக்கிற கதைகளாக்கும் புராண கதைகள். கதைகளாயிட்டு சொன்னா கொடியும் அதுக்குள்ளெல்லாம் நிறைய நிறைய ரகசியமான பகவத் தத்துவங்கள் ரொம்ப நிக்கிறது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சர்வ வேதார்த்தங்களுக்கும் துல்லியமாயிருக்கிற அந்த புராணத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரகசியமும் சர்வ சாஸ்திரங்களிலையும் ஆகமங்களிலையும் வச்சு அத்யுத்தமமாக்கும் புராண கதை அப்படிங்கிறார் சூதன் சௌனகாதிகள் கிட்ட. ஸ்லோகம் 3. நத்வா தத்பத பங்கஜம் சுலலிதம் முக்திப்ரதம் யோகினாம் பிரம்மாத்யைரபிசேவிதம் ஸ்துதிபரைர்த்யேயம் முனீந்திரை சதா வாச்யாம்யத்ய சவிஸ்தரம் பஹுரசம் ஸ்ரீமத் புராணோத்தமம் பக்த்யா சர்வரசாலயம் பகவதே நாம்னா பிரசித்தம் த்விஜா நத்வா தத்பதபங்கஜம் சுலலிதம் முக்திப்ரதம் யோகினாம் பிரம்மாத்யைஹி அபிசேவிதம் ஸ்துதிபரைஹி த்யேயம் முனீந்திரைஹி சதா வக்ஷ்யாமி அத்ய சவிஸ்தரம் பஹுரசம் ஸ்ரீமத் புராண உத்தமம் பக்தியா சர்வரச ஆலயம் பகவதி நாம்னா பிரசித்தம் திஜாஹ நத்வா தத்பத பங்கஜம் சுலலிதம் முக்திப்ரதம் யோகினாம் பிரம்மாத்யைரபிசேவிதம் ஸ்துதிபரைர்த்யேயம் முனீந்திரை சதா வாச்யாம்யத்ய சவிஸ்தரம் பஹுரசம் ஸ்ரீமத் புராணோத்தமம் பக்த்யா சர்வரசாலயம் பகவதே நாம்னா பிரசித்தம் த்விஜா. தேவி பாதம் சேவிக்கிறது ஒண்ணு மட்டும்தான் இந்த யோகிகளுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கான விஷயம். யோகிகளுக்கு முக்தி பதம் கிடைக்கணும் அப்படின்னா தேவி பாதத்தை கட்டியா பிடிச்சுக்கணும். பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் தேவர்கள் எல்லாம் தேவி பாதத்தை சேவிக்கிறா. தேவிய தியானிக்கிறவாளுக்கு நமஸ்கார யோக்கியமாக்கும் அந்த தேவியோடு பாதம். விவித ரசங்களாக்கும் தேவியோடு கதைகள், நவரசங்களும் அந்த தேவியோடு கதைகளில இருக்கு. அத்தியந்தம் லலிதமும் யோகிகளுக்கு முக்தியை கொடுக்கிறதும் பிரம்மாதி தேவர்களால் கூடியும் சேவிக்கப்படுறதுமான ஸ்துதிக்கப்படுறதுமான அந்த தேவி பாதம். முனிஸ்ரேஷ்டர்களுக்கு சதா தியான யோக்கியமாயிருக்கிற தேவியோடு பாத பங்கஜத்தை நமஸ்கரிச்சுண்டு புராணங்களில உத்தமமும் விவித ரசங்கள் ரொம்ப வழியறதுமான எல்லா ரசங்களுக்கும் அந்த ஆஸ்தானமாயிருக்கிற பகவதி நாமத்தால பிரசித்தமாயிருக்கிற புராணத்தை ரிஷிகளே பக்தியோடு கூடிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சூதன் சௌனகாதி மகர்ஷிகள் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 4. யா வித்யேத்யபிதீயதே ஸ்ருதிபதே சக்தி சதாத்யா பரா சர்வஜ்ஞா பவபந்த சித்தி நிபுணா சர்வாசயே சம்ஸ்திதா துர்ஞேயா சுதுராத்மபிச்ச முனிபிர் தியானாஸ்பதம் பிராபிதா பிரத்யக்ஷா பவதீஹ சா பகவதி சித்தி பிரதாஸ்யாத் சதா. யா வித்யேதி அபிதீயதே ஸ்ருதிபதே சக்திஹி சதா அத்யாவரா சர்வஜ்ஞா பவ பந்த சித்தி நிபுணா சர்வாஸ்ரயே சம்ஸ்திதா துர்ஞேயா
சுதுராத்மபிஹி ச முனிபிஹி தியானாஸ்பதம் பிராபிதா பிரத்யக்ஷா பவதி இஹ சா பகவதி சித்திப்ரதா ஸ்யாத் சதா. யா வித்யேத்யபிதீயதே ஸ்ருதிபதே சக்தி சதாத்யாபரா சர்வஜ்ஞா பவபந்தச்சித்தி நிபுணா சர்வாஸ்ரயே சம்ஸ்திதா துர்ஜ்ஞேயா சுதுராத்மபிश्च முனிபிர்த்யானாஸ்பதம் பிராபிதா பிரத்யக்ஷா பவதீஹ சா பகவதி சித்திப்ரதா ஸ்யாத் சதா. பகவதிய இங்க விசேஷமா எடுத்து சொல்றா. பகவதி ஆராக்கும் அப்படின்னு இங்க எடுத்து சொல்லப்படுறது. வேதம் அப்படின்னாக்கா நாலெட்ஜ், அறிவு. வேதங்களை படிச்சானா கிடைக்கிற அறிவாக்கும் தேவி. எல்லாத்துக்கும் ஆதி, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தியாக்கும் தேவி. சம்சார துக்க காரணம் அப்படிங்கிறது துவைத பாவமாக்குமே. துவைத பாவம் இல்லாம பண்ற அந்த தேவி அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. துராத்மாக்கள் அப்படிங்கிறது அவாவாளோடு சுபாவத்துக்கு யோசிக்காத விஷயங்களை செய்யறவா அப்படின்னு அர்த்தம். ஆரையாக்குமோ வேதங்களில வித்யாஸ்வரூபிணியாயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆராக்குமோ சதா ஆதிபராசக்தியாயிட்டு விளங்கி நிற்கிறது. ஆருக்காக்குமோ சர்வஜத்துவம் சர்வஞானமும் இருக்கு. சம்சார துக்கத்தை நசிப்பிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிற அந்த தேவி. ஆராக்குமோ சர்வபூதங்களிலையும் அந்தர்யாமியாயிட்டு ஸ்திதி செய்யறது. இதெல்லாம் தேவிய சொல்லறதாக்குமே. ஆரையாக்குமோ துராத்மாக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத்தது. ஆராக்குமோ தியானிக்கிற முனிகளுக்கு வேகம் பிரத்யட்சமாயிட்டு எல்லா பலசித்தியையும் கொடுக்கிறது. அந்த பகவதி எப்பவுமே சித்திப்பிரதையாயிட்டு இருக்கட்டும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. வேதங்களில வித்யாஸ்வரூபிணியாயிட்டு இருக்கிறது தேவியாக்கும். அதே மாதிரி ஆதிபராசக்தியாயிட்டு விளங்குறது தேவியாக்கும். சர்வ ஞானமும் இருக்கிறது தேவியாக்கும். அந்த ஞானம் அப்படின்னாலே தேவியாக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சம்சார துக்கத்தை நசிப்பிக்கிறவள் தேவியாக்கும். அதே மாதிரி சர்வதராச்சரங்களிலையும் அந்தர்யாமி ஆயிட்டு ஸ்திதி செய்யறது தேவியாக்கும். அதே மாதிரி அவாவாளோட சுபாவத்துக்கு யோசிக்காத்தது பண்ணற அந்த துராத்மாக்கள். அந்த துராத்மாக்களுக்கு தேவிய தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. அதே மாதிரி முனிகளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு தேவி பாதமாக்கும் அநியோஜ்யம். அப்படி இருக்கிற அந்த அம்பாளோடு சித்தி அப்படிங்கிறது அந்த பகவதி சதா சித்திப்பிரதையாயிட்டு இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறவளாயிட்டு இருக்கட்டும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 5. ஸ்ருஷ்ட்வாகிலம் ஜகதிதம் சதசத்ஸ்வரூபம் சக்தியா ஸ்வயா த்ரிகுணயா பரிபாதி விஸ்வம் சம்ஹ்ருத்ய கல்பசமயே ரமதே ததைகா தாம் சர்வ விஸ்வஜனனீம் மனசா ஸ்மராமி. சிருஷ்ட்வா அகிலம் ஜகத் இதம் சத் அசத் ஸ்வரூபம் சக்தியா ஸ்வயா த்ரிகுணயா பரிபாதி விஸ்வம் சம்ஹ்ருத்ய கல்ப சமயே ரமதே தது ஏகா தாம் சர்வ விஸ்வஜனனீம் மனசா ஸ்மராமி. சிருஷ்ட்வாகிலம் ஜகதிதம் சதசத்ஸ்வரூபம் சக்தியா ஸ்வயா த்ரிகுணயா பரிபாதி விஸ்வம் சம்ஹ்ருத்ய கல்பசமயே
பிரமதே ததைகா தாம் சர்வ விஸ்வஜனனே மனசா ஸ்மராமி. பிரம்மத்திலேந்து, அதாவது அத்வைதத்திலேந்து இந்த பிரகிருதி அப்படிங்கிற துவைத பாவம் உண்டாகிறது. துவைத பாவத்தை நிலநாட்டுறது சத்குண, ரஜோகுண, தமோ குணங்கள் அப்படிங்கிற 3 குணங்களாக்கும். அந்த குணங்கள் தேவியில இருக்கிறதாக்கும். ஒரு டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டிராமா வேஷத்தை கலக்கிறது அப்படிங்கிறது இது எல்லாமே தேவிதான் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. சத் அசத் இதெல்லாம் கலந்த இந்த பிரகிருதிய முழுசா சிருஷ்டி பண்ணிட்டு 3 குணங்கள் இருக்கிற தன்னோட சக்தியால இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ணிட்டு கல்பகாலத்துல இது எல்லாத்தையுமே தனக்குள்ள வாங்கிண்டு அப்படி விளையாட்டு மாதிரி இருக்கிற அந்த ஏகையா இருக்கிற அந்த விஸ்வ ஜனனிய நான் மனசா ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 6. பிரம்மா ஸ்ருஜத்யகிலமேததிதி பிரசித்தம் பௌராணிகைச்ச கதிதம் கலு வேதவித்வே விஷ்ணோஸ்து நாபிகமலே கில தஸ்ய ஜன்மா தைரோக்தமேவ ஸ்ருஜதே நஹி சஸ்வதந்திரா. பிரம்மா ஸ்ருஜதி அகிலமேதத் இதி பிரசித்தம். அகிலம் ஏதத் இதி பிரசித்தம். பௌராணிகைஹி ச கதிதம் கலு வேதவித்பிஹி விஷ்ணோஹ து நாபிகமலே கில தஸ்ய ஜன்மா தைஹி உக்தம் ஏவ ஸ்ருஜதே நஹி ச ஸ்வதந்திரஹ. பிரம்மா ஸ்ருஜத்யகிலமேததிதி பிரசித்தம் பௌராணிகைச்ச கதிதம் கலு வேதவித்வே விஷ்ணோஸ்து நாபிகமலே கில தஸ்ய ஜன்மா தைரோக்தமேவ ஸ்ருஜதே நஹி சஸ்வதந்திரா. பிரம்மா സ്വയമായിട്ട് തനക്ക് തോന്നിന മാതിരി ഒന്നും സൃഷ്ടി പണർന്നില്ല. விஷ்ணு எப்படியாக்குமோ பிரேரிப்பிக்கிறார், அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்கும் பிரம்மா சிருஷ்டி பண்றார் அப்படின்னு அர்த்தம். ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டானா, ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துட்டு இருந்தானா, அந்த கம்பெனியில இருக்கிற வேலை பண்றவா எல்லாரும் அவாவாளுக்கு இஷ்டமான மாதிரி ஒன்னும் வேலை பண்ண முடியாது. அதுக்கு மேல இருக்கிற பதவியில இருக்கிறவா என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாளோ அதுபடியாக்குமே வேலை பண்ணுவா. அதே மாதிரியே பிரம்மா விஷ்ணு என்னெல்லாம் ஆக்குமோ மனசுக்குள்ள தோண வைக்கிறார், அதே மாதிரியாக்கும் சிருஷ்டி பண்றார். இந்த பிரபஞ்சம் முழுவன் சிருஷ்டிக்கிறது பிரம்மாவாக்கும் அப்படின்னாக்கும் ஃபேமஸ் ஆயிட்டு எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். வேதஜரா இருக்கிற ஞானிகள் எல்லாம் அதை சொல்லியும் இருக்கா. விஷ்ணுவோடு நாபி கமலத்திலேந்தாக்குமே பிரம்மாவோடு ஜனனம். அந்த விஷ்ணுவோடு ஆத்மைக்கு தகுந்த மாதிரியாக்கும் பிரம்மா சிருஷ்டி பண்றார். அந்த சிருஷ்டி அப்படிங்கிற விஷயத்துல பிரம்மாவுக்கு எந்த விதமான ஒரு சுதந்திரமான ஒரு தீர்மானமும் எடுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. பகவான் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் அப்படின்னாக்கும் பிரம்மா சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார். ஸ்லோகம் 7. விஷ்ணுஸ்து சேஷசயனே சுபிதீதி காலே தன்னாபி பத்மமுகுளே கலு தஸ்ய ஜன்மா ஆதாரதாம் கில கதோத்ர சஹஸ்ரமௌலி சம்போத்யதாம் ச பகவான் ஹி கதம் முராரே. விஷ்ணுஹு து சேஷசயனே சொபிதேதி காலே தன்னாபி பத்மமுகுளே கலு தஸ்ய ஜன்மா ஆதாரதாம் கில கதோ அத்ர சஹஸ்ரமௌலி சம்போத்யதாம் ச பகவான் ஹி கதம் முராரி.
विष्णुस्तु शेषशयने सोभितेदि काले तन्नाभिपद्ममुकुले खलु तस्य जन्म आधारदां किल गदोत्र सहस्रमौले संबोध्यदां स भगवान् हि कदं मुरारी. மகாவிஷ்ணு தூங்கின்னு இருந்தோனே ஆக்கமே பிரம்மா மகாவிஷ்ணுவோடு நாபியிலேந்து இருக்கிற அந்த தாமரப்பூவிலேந்து ஜனிக்கிறார். தூங்கின்னு இருக்கிற பகவான் பிரம்மாவுக்கு பிரேரணை கொடுத்தது எப்படியாக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது எப்படியாக்கும்? தூங்கின்னு இருக்கிற பகவான் அப்படி பார்த்தானா விஷ்ணு பிரேரிப்பிச்சார் அப்படின்னு எப்படியாக்கும் சொல்ல முடியும்? அது எப்படி சரியாகும் அப்படின்னு இங்க சௌனகாதிகளுக்கு ஒரு டவுட் வருது. விஷ்ணுவாகட்டும் ஆதிசேஷனாயிருக்கிற சையில அந்த மெத்தையில படுத்துட்டு தூங்கிண்டாக்கம் இருக்கார். அந்த டைம்லயாக்குமே அந்த மகாவிஷ்ணுவோடு நாபியிலேந்து பிரம்மாவோடு ஜனம். மகாவிஷ்ணுவுக்கு இங்க ஆசிரியம் அப்படிங்கிறது அந்த 1000 தலைகள் இருக்கிற சகசிரமௌலியா இருக்கிற அந்த அனந்தனாக்கும். அப்படி இருக்கிறத பகவான் விஷ்ணு சொல்லிட்டு பிரம்மாவுக்கு எப்படியாக்கும் சிருஷ்டி நடக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்றார் சௌனகாதிகள். ஸ்லோகம் 8. ஏகார்ணவஸ்ய சலிலம் ரசரூபமேவ பாத்ரம் வினா நஹி ரசஸ்திதிரஸ்தி கச்சித் யா சர்வபூத விஷயே கில சக்தி ரூபா தாம் சர்வபூத ஜனனே சரணம் கதோஸ்மி. ஏக அர்ணவஸ்ய சலிலம் ரசரூபம் ஏவ பாத்ரம் வினா நஹி ரசஸ்திதிஹி அஸ்தி கச்சித் யா சர்வபூத விஷயே கில சக்தி ரூபா தாம் சர்வபூத ஜனனே சரணம் கதோ அஸ்மி. ஏகார்ணவஸ்ய சலிலம் ரசரூபமேவ பாத்ரம் வினா நஹி ரசஸ்திதிரஸ்தி கச்சித் யா சர்வபூத விஷயே கில சக்தி ரூபா தாம் சர்வபூத ஜனனே சரணம் கதோஸ்மி. கல்பகாலத்துல எங்கேயும் ஜலம் அப்படி நிறைஞ்சு ரொம்ப கிடக்கு, ஒரு கடல் மாதிரி ஜலம், எங்க பார்த்தாலும் ஜலம். சக்தியாக்கும் எங்கேயும் இருக்கு. ஜலத்துக்கு இருக்கிற அந்த ஈரப்பதம், நெருப்புக்கு இருக்கிற அந்த சக்தி, வாயுவுக்கு இருக்கிற சக்தி, எல்லா சக்தியும் தேவியாக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். சக்தி எங்கேயும் ரொம்ப வழிஞ்சு நிக்கிறது தேவியோட சக்தி. ஜலத்துல ஈரம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு, அது தேவியாக்கும். நெருப்புக்கு அதை பத்த வச்சாரா எரியக்கூடிய சக்தி கொடுக்கறது தேவியாக்கும். வாயு அப்படிங்கிறது ஒரு இலை பறக்கணும் அப்படின்னா அதுக்கான சக்தியை கொடுக்கறது தேவியாக்கும். இப்படி எல்லா விதமான சக்தியும், ஆக்டிவிட்டி அப்படிங்கிற எல்லா பிரவர்த்தன சக்தியும் கொடுக்கறது தேவியாக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. அந்த ஜலம் அப்படிங்கிறது ரசரூபமாக்குமே. ரசாத்மகமாயிருக்கிற அந்த ஜலம் ஒரு பாத்திரம் இல்லாதக்கு எங்கேயாக்கும் ஸ்திதி பண்ணும், சக்தியாக்கும், அதை தாங்கி நிப்பாட்டுறது அந்த தேவி. அந்த தேவியோட சக்தி எல்லா பூதராசிகளிலையும் சக்தி ஸ்வரூபிணியாயிட்டு ஸ்திதி செய்யற அந்த தேவி, அந்த சர்வ பூதங்களோடும் ஜனனிய நான் சரணம் பிராபிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 9. யோக நித்ராமீலிதாட்சம் விஷ்ணும் திருஷ்டுவாம்புஜே ஸ்தித அஜஸ்துஷ்ட
துஷ்டாவயாம் தேவீம் தாமஹம் சரணம் கதா. யோக நித்ராம் மீலித அச்சம் விஷ்ணும் திருஷ்ட்வா அம்புஜே ஸ்திதஹ அஜஹ துஷ்டாவ யாம் தேவீம் தாம் அகம் சரணம் கதஹ. யோக நித்ராமீலிதாட்சம் விஷ்ணும் திருஷ்ட்வாம்புஜே ஸ்திதஹ அஜஸ்துஷ்டாவயாம் தேவீம் தாமஹம் சரணம் கதா. பிரம்மா சிருஷ்டி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணுமே பகவானே அப்படின்னு விஷ்ணுவை பார்த்து பிரார்த்தனை பண்ணினோன்னு விஷ்ணு சுகமா தூங்கின்னு இருக்கார். தேவிய ஸ்துதிச்சார் பிரம்மா அப்படின்னு இந்த ஸ்லோகம். விஷ்ணு யோக நித்ரையில முழுகி இருக்கிறதாயிட்டு பிரம்மா பார்த்தார். அதனால பிரம்மா தாமரையில உட்கார்ந்து அந்த ஆதிபராசக்தியான தேவிய ஸ்துதிச்சாரே, அந்த தேவிய நான் சரணம் பிராபிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 10. தாம் தியாத்வா சகுணாம் மாயாம் முக்திதாம் நிர்குணாம் ததா வட்சே புராணமகிலம் ஸ்ருண்வந்து முனயஸ்த்விஹா. தாம் தியாத்வா சகுணாம் மாயாம் முக்திதாம் நிர்குணாம் ததா வட்சே புராணம் அகிலம் ஸ்ருண்வந்து முனயஹ து இஹா. தாம் தியாத்வா சகுணாம் மாயாம் முக்திதாம் நிர்குணாம் ததா வட்சே புராணமகிலம் ஸ்ருண்வந்து முனயஸ்த்விஹா. சகுணஸ்வரூபை அந்த ஆதிபராசக்தி, மாயாமையான அந்த ஆதிபராசக்தி, முக்தி பிரதமாயிருக்கிற அந்த ஆதிபராசக்தி, 3 குணங்கள் இருக்கிற தேவி, வித்தியஸ்தமான ரூப பாவங்கள் இருக்கிற தேவி, நிர்குணமா இருக்கிற அந்த மாயாமையா இருக்கிற தேவி. அப்படி இருக்கிற அந்த தேவிய தியானிச்சுட்டு புராண கதையெல்லாம் நான் விஸ்தரமா உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க வந்திருக்கிற முனிமாரே, நீங்கள் எல்லாம் காதை கொடுத்து கேளுங்கோ.